ஹாய்ங்க. இந்த வீடியோவில் நான் நாட்டு சர்க்கரை வச்சு ரவா லட்டு தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேங்க கடாயில். அதில் முந்திரியை நான் அதிலே தாளிச்சிக்கிட்டேங்க. முந்திரி நம்ம வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அதே கடாயில் சின்ன டம்ளரில் ரவா 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இது சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 to 7 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் வெந்தோன்னே இப்போ நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்து அதே கடாயில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கம்மியாக எடுத்துருக்கேங்க நாட்டு சர்க்கரை. அதையும் ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணி கடைசியாக ரவை நம்ம வறுத்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலே கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துடும். இப்போ இன்னும் இதை சாஃப்டாக்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணியிருக்கேங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது நல்லா தெரியுது அவங்களுக்கு. இது நல்லா சாஃப்டாகவே இருக்குது, பிடிக்கிற மாதிரியே இருக்குது, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்மளுக்கு மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நல்லாவே பிடிக்க வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லாவே பிடிக்க வந்துச்சு. இப்போ இதை இது ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் பவுடர் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நான் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க பிளேட்டில். இப்படி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்மளோட ரவா லட்டு, நாட்டு சர்க்கரை ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.